friends, I am going to share இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரான் லிக்விடிட்டி அந்த கான்செப்ட் தான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போது என்கிட்ட யூடியூப்பில் ஒன்றும் பெருசாக பண்ணல, அதனால் ஒரு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பார்த்துங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது? நார்மலாக மார்க்கெட்டே வந்து ஒரு ட்ரையாங்கிள். 200 வாட்டி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து வெறும் ட்ரையாங்கிள். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளில் என்ன பண்ணலான்னா, என்ன நடக்குதுன்னா மார்க்கெட்டில் இந்த 2 ட்ரையாங்கிள் இது வந்து கீழே வந்து பை பண்ணுவாங்க, மேலே வந்து செல் பண்ணுவாங்க. ஓகேவா? இது மாதிரி தான் நடந்துகிட்டே இருப்பாங்க. மேலே கீழே போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேம் வேணால் பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு நான் சொல்ல போகிற கான்செப்ட் வந்து வெரி சிம்பிள். இப்போ பையர் கீழே வாங்கிட்டு மேலே விற்றா அவங்களுக்கு என்ன வரும்? ப்ராஃபிட் வரும். ஓகேவா? அதே வந்து மேலே வாங்கி கீழே விற்றாலும் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ஒரு சைடு ப்ராஃபிட்டு, 2 சைடில் ப்ராஃபிட். ஆனால் இப்போ இந்த 2 சைடுமே மேலே கீழே வாங்கி மேலே விற்றா ப்ராஃபிட்டு, அதே மாதிரி அந்த 2 சைடுமே அவங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? அதனால் இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், POI அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல பாயிண்ட்டில் நம்ம வாங்க போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், POI. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம எல்லாமே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் நடக்கும். அதனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட்டில் கீழே வாங்கி மேலே விற்கிறீங்க, மேலே வாங்கி கீழே விற்கிறீங்க, 2 இதுவாக நடந்தது. இப்போது இந்த DOL அந்த கான்செப்ட் மட்டும் இப்போ சொல்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே வந்து என்ன ஆகுனா வந்து DOI ஆகிடும். எப்போ DOI ஆகுதுன்னா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் அதே பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் அதே 10 பார்க்க மாட்டீங்க ட்ரேடிங் வியூவில். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் அதே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 5, 15, 3, 2, 3 and 1 பார்க்கக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல இருந்தீங்க பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமாக இருந்தால் அந்த இடம் பேர் DOL, ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஓகேவா? இந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட், இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது டிமாண்டு, இது சப்ளை. ஓகேவா? இந்த ட்ரான் லிக்விடிட்டி ஏரியாவை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா, அந்த இடத்துல கரெக்டாக எங்கே வருதோ, அதாவது 5 மினிட்ஸில் டைம் 15 மினிட்ஸ்லேயும் சேம் ஏரியாவில் இருந்தால் தான் ட்ரான் லிக்விடிட்டி நடக்கும். DOL வந்ததுன்னா அங்கேருந்து மார்க்கெட் எப்படி போகணும்னா பீக்கில் போகும். இப்போ இங்கே வந்துட்டோடனே, இப்போ இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டியை வாங்கி எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் மேலே மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரையாங்கிள். ஆனால் வந்து நமக்கு தெரியணும்ல இந்த எப்போ கீழே வரும் எப்போ மேலே வரும்ன்ட்டு, அதுதான் கஷ்டம். அதனால் என்ன பண்ணலான்னா, இந்த இதை வந்து ஒரு நடுவில் ஒன்று பிரிச்சுக்கலாம். ஆஃபில் இருக்காது, சில சமயத்தில் ஆஃப் கே. இதுதான் வந்து VWAP. ஓகேவா? இங்கே என்ன இருக்குன்னா, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், VWAP. அதாவது இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டும் இதுவும் சேமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ ட்ரா ஆன் லிக்விடிட்டி பார்த்தோம். VWAP வந்து ஒரு கிராஃப் போட்டுங்க. VWAPக்கு வந்து ஒரு கிராஃப் போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரைஸ் வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து எப்பயுமே வந்து கீழே மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகும் மார்க்கெட்டில். ஓகேவா? ஆனால் ஃபைனலாக எந்த பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணுவாங்கன்னா இந்த VWAP பாயிண்ட்.
இப்போ அந்த நிறைய சினாரியோ பார்க்கலாம். ஆனால் ஒரு சினாரியோவில் ஃபஸ்ட்டு சினாரியோ பேசிக் சினாரியோவில் கீழே இருந்தாலும் விவேப் வர பார்ப்பாங்க, மேலே இருந்தாலும் விவேப் வர பார்ப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதான் பேஸ் பாயிண்ட். ஓகேவா? இந்த விவேப் பாயிண்ட்டை வந்து தான் கரெக்ட் வேல்யூ. இந்த வேல்யூ பேர் தான் வந்து ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நான் அந்த எஸ்எம்சி கான்செப்ட்லாம் போல் ஃபேர் வேல்யூ கேப் அதெல்லாம் போல். ஆனால் பேசிக்காகவே இது பேர் வந்து ஃபேர் வேல்யூ. ஸோ மார்க்கெட் இஸ் ப்ரைஸ்ட் அட் ஃபேர் வேல்யூ. இப்போ வந்து 24,000 ஒன்று எக்ஸாம்பிள், 24,000 செல்லரு, 24,000 பையரு, 24,500 செல்லர் அப்படி இருக்காருன்னா ஃபேர் வேல்யூ வந்து 24,300 இருக்கும். அப்போ அதுதான் வந்து கரெக்டான வேல்யூவில் வந்து எல்லோரும் வாங்க வருவாங்க. ஸோ மேலே கீழே எப்படி போனாலும் அதை அட்டைன் பண்ண பார்ப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்காக நடக்குது. ஆனால் வந்து இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, பையராக இருக்கும்போது ட்ரா ஆன் லிக்விடிட்டி அந்த 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 பாயிண்ட்டை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டு மேலே கீழே எல்லாமே வந்து மூவ் ஆகும். சப்ளை சைடும் இருக்குது, டிமாண்ட் சைடும். யூஸ்வலாக ட்ரான் லிக்விடிட்டியில் நீங்கள் பையர் சைடில் வெயிட் பண்ணிங்கன்னா அது எந்த இடத்துல நடக்குதோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எங்கே வந்து டிமாண்ட் ஜோன் நடக்குதோ, எங்கே வந்து லிக்விட் ஜோன் வருதோ, அதுதான் இண்டிகேட்டர் டிஐஒய் இண்டிகேட்டர்லேயே உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே வந்துடும். அதிலே வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துரும் அந்த க்ரீன் ஆர் ரெட்டு ஜோன். அந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் வரும். நீங்கள் நல்லா ப்ரிடிக்ட் பண்ணலாம். மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி. விவேப் அட்டைன் பண்ண பார்க்கும். ஃபஸ்ட்டு விவேப் அட்டைன் பண்ணிவிட்டு மேலே போக பார்க்கும். மேலே போனால் ரிஜெக்ஷன் நடக்கும். மேலே ரிஜெக்ஷன் நடந்தால் மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் விவேப்புக்கு வரும், விவேப்லேருந்து இது வரும். ஸோ இது வந்து ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நடு பாயிண்ட்டு தான் விவேப்புன்னு வச்சுங்க. இப்போ என்ன ஆகும்னா கீழே வந்து மேலே போகும், மேலேருந்து கீழே போகும், அந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் சிம்பிளாக வந்து மார்க்கெட் டெய்லி மார்னிங் காலங்கத்தால் நம்ம வந்தோடனே என்ன பார்க்குறோம், இப்போ வந்து விவேப்பே எடுத்துங்க, நடுவில் ஒரு லைன். ஓகேவா? விவேப் எங்கன்னா இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு லைன். இது வந்து சப்ளை, இது வந்து டிமாண்ட். ஓகேவா? காலையில் வந்து 9:15 9:30 மணி வரைக்கும் விட்டுருங்க. அது வந்து மேலே போகலாம், கீழே போவோம், எங்கே வேணால் போவோம். ஆனால் வந்து நம்ம 9 அப்புறமா 9:30 கேண்டில் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வேளை அந்த கேண்டில் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க, இப்படி வந்துட்டு கீழே மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஹை க்ளோஸ் பார்த்துட்டோடனே அந்த பிரேக் ஆகுது அப்படின்னு, கீழே பிரேக் ஆனாலும் சரி, இல்லை மேலே பிரேக் ஆனாலும் சரி, கீழே பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் ரிவர்சல் பாயிண்ட்டு இந்த டிமாண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இது இந்த டிமாண்ட் பாயிண்ட்டு இருக்குல்ல, அது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா, இது எல்லாமே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆர் 3 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த டிமாண்ட் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிட்டு மறுபடியும் போய் ஃபேர் வேல்யூ கேப்பை நீங்கள் அட்டைன் பண்ண பார்க்கும். அங்கே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் அது கீழே வரும். இந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டுருக்கும். அதனால் வந்து இது வந்து இங்கே ஓப்பன் ஆன இது வந்து சினாரியோ 1 வந்து பியரிஷ் ஓப்பனிங். ஓகேவா? அதே வந்து புல்லிஷ் ஓப்பனிங். என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் இது விவேப்லேருந்து மேலே ஓப்பன் ஆகுது, மேலே எங்கேயோ ஓப்பன் ஆகுது. கேண்டில் வந்து ஹை க்ளோஸ் தாண்டி போயிடுச்சு. இங்கே வந்து உங்களுக்கு சப்ளை ஜோன். ஓகேவா? இங்கே வந்து டிமாண்ட் ஜோன் இருக்கா. இது வந்து என்ன பண்ணுதுன்னா மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்ளை ஜோனில் போனோடனே மறுபடியும் கீழே ரிட்டன் ஆகும் விவேப்க்கு. விவேப் வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா சப்ளை ஜோன் போயிட்டு ரிட்டன் ஆகும். ஸோ இது வந்து ரிவர்சல் மீன் ரிவர்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் ரிவர்சல் பிஒயில் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து நீங்கள் அழகாக இங்கே என்ட்ரி ஒன்று இங்கே என்ட்ரி எடுக்கணும், இல்லைனா இங்கே என்ட்ரி எடுக்கணும். நடுவில் எங்கேயுமே எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ட்ரா ஆன் லிக்விடிட்டினா எங்கே டிமாண்ட் ஜோனுக்கு பார்த்து அங்கே எடுக்கணும்.
இதே நீங்கள் 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு பாயிண்ட் காட்டும், 5 மினிட்ஸில் வேறு பாயிண்ட் காட்டும், 15 மினிட்ஸில் இன்னொரு பாயிண்ட் காட்டும். நான் யூஸ்வலாக வந்து டேக் இட் ஆன் ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸில். ஓகே, தேங்க்ஸ்.